Hey guys, currently telecast ஆயிட்டு இருக்கிற ட்ராமா குயின் ஆஃப் டியர்ஸ் எபிசோட் 15 அண்ட் 16 அப்டேட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயினுக்கு ரஷ்யாவில் ஓப்பன் சர்ஜரிக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஹீரோ வில்லேஜ்லேருந்து கிளம்பி ஹீரோவோட ஃப்ளாட்க்கு போயிருப்பாங்க. ஹீரோயினோட பிரதர் அண்ட் அவங்க ஒய்ஃப் வில்லேஜ்லேயே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் பேரண்ட்ஸ் ஆன்ட்டி மட்டும் கொரியாவுக்கு வந்திருப்பாங்க அவங்களோட அசட்ஸை திரும்ப வாங்குறதுக்காக. இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். ஹீரோயினுக்கு சர்ஜரி நடந்துகிட்ருக்கும். இந்த சர்ஜரியோட மெயின் சைட் எஃபெக்டே அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகும், அதாவது அம்னீஷியா வரும். முன்னாடியே ஹீரோட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்கும். அந்த டைமில் போலீஸ் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எதுக்காகனா வில்லன்ட்ட வேலை செய்கிற ஒருத்தர் அடிக்கடி ஹீரோவை அட்டாக் பண்ணியிருப்பாரு. அவர் யாரோ மர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸில் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே டைமில் வில்லன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆவான். ஹீரோயினோட கார்டியன்ஷிப்பை எடுத்துப்பான். இப்போ சர்ஜரி முடிஞ்சு ஹீரோயின் கான்சியஸ்க்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஹீரோவோட எந்த மெமரிஸும் இருக்காது, பட் ஹீரோவோட நேம் மட்டும் ஞாபகம் இருக்கும். வில்லன் அங்கே வருவான். அவனை அவங்களோட பார்ட்னர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பான். 2 பேருக்கும் நடுவில் உள்ள பியூட்டிஃபுல்லான மெமரிஸை ரீகால் பண்ண சொல்லுவான். ப்ளஸ் ஹீரோவை தான் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க, பட் ஹீரோ ஹீரோயினை சீட் பண்ணிட்டாரு, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லுவான். ஹீரோவை இன்டர்போல் மர்டரை சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லி ஹீரோயினை ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே வச்சிருப்பான். ஹீரோ பிரசன்ட்ல இருக்கும்போது ஹீரோயினோட ஞாபகமாகவே இருப்பார். அவங்களோட கண்டிஷன் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைமில் அங்கே ஸ்னோ ஃபால் ஆகும். அதே டைமில் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த ஸ்னோ ஃபால் பார்த்துட்ருப்பாங்க. மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்களுடைய ஃபிங்கர் நெயில் பார்ப்பாங்க. அதில் பால்சம் வச்சு கலர் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஹீரோவோடைய மெமரிஸ் லைட்டாக ட்ரேஸ் ஆகும். வில்லன் ஹீரோவோட எல்லா திங்ஸையும் பர்ன் பண்ணிடுவான். ஹீரோயினுக்கு ஹீரோவோட மெமரிஸ் எதுவுமே வரக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்பவே கான்சியஸாக இருப்பான். இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ஹீரோயின் கொரியாக்கு ரிட்டர்ன் ஆவாங்க. வில்லன் கூட தான் வந்திருப்பாங்க. ஹீரோயினை ரிசீவ் பண்ணுறதுக்காக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஏர்போர்ட் வந்திருப்பாங்க. பட் ஹீரோயினுக்கு மெமரி லாஸ் இருக்கிறதுனால அவங்க வீட்டில் உள்ள யாரோட ஞாபகமே அவங்களுக்கு இருக்காது. ஹீரோயினோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஹீரோயினுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்கள வில்லனோடய அனுப்பி வச்சிருவாங்க. எங்கன்னா அவங்களோட அந்த சைல்டுஹுட் வீட்டுக்கு தான். பிகாஸ் அங்கே நிறைய மெமரிஸ் அவங்களுக்கு ரீகால் ஆகும் அப்படின்றதுனால அவங்கள ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஹீரோயின் ஹீரோட ரூமுக்கு போவாங்க. அந்த ரூமில் போய் பார்த்தா அங்கே அவரோட திங்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லாத்தையுமே வில்லன் கிளியர் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த பிங்க் ஐபாட் மட்டும் அங்கே இருக்கும். அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் ப்ளே பண்ணும்போது ஹீரோயினுக்கு ஹீரோட ஞாபகமாகவே வரும். ஸோ ஹீரோவை பார்க்குறதுக்காக ப்ரெசன்ட்க்கு போவாங்க. ஹீரோவை பார்த்த உடனேவே ஹீரோயினுக்கு மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே டைமில் ஹீரோயினோட பேரண்ட்ஸ் ஹீரோவை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோவோட அட்வொகேட் ஃப்ரெண்டோட சேர்ந்து இந்த ப்ராசஸை ப்ரொசீட் பண்ணுவாங்க. மர்டர் நடந்த டைமில் அந்த சைடு கிராஸ் பண்ண பஸ்ஸோட டேஷ் கேமராவை வச்சு ஹீரோ இன்னசென்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோயினோட பிரதர் சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக போவார். அவங்க ஒய்ஃப் வில்லேஜ்லேருந்து கார் எடுத்து கிளம்புவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வேகமாக போகும்போது கீழே விழுந்துடுவார். பட் அவங்க ஒய்ஃபுமே ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிறதுனால அவங்க காரை ஸ்டாப் பண்ணி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹீரோயின் ஹீரோ கூட போன பிளேஸ்க்கு எல்லாமே திரும்ப போய் அங்கே உள்ள மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஹீரோ இன்னசென்ட் ப்ரூவ் ஆகும். வில்லன் பில்லியன் ஆஃப் அமௌண்ட்டை ஃப்ராட் பண்ணியிருக்காரு அப்படின்றத ப்ரூவ்